ஹாய் ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் டு நக்ஷத்ரா தமிழ் சேனல். இந்த சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு அலர்ட்டாக வரும். ஸோ தொடர்ந்து கர்நாடகாவில் நிறைய கோயிலை பற்றி நம்ம பார்த்துட்டு வரோம். ஆனால் கொஞ்சம் நான் பிரேக் எடுத்துக்கிறேங்க. இது பார்த்திங்கன்னா வேலண்டைன் ஸ்பெஷல் வீடியோ தான் வந்துட்டுருக்கு. ஸோ இதை முடிச்சுட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் நான் கண்டினியூ பண்ணுறேன். ஏன்னா இன்னும் சூப்பரான கோவில்லாம் இருக்குது, உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். ஸோ இந்த தடவை வேலண்டைன்ஸ் டேக்கு எது மாதிரி கிஃப்ட் வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சர்ச் பண்ணியிருப்பீங்க. வருஷம் நம்ம கோல்டு வாங்கியிருப்போம், இல்லை வாட்ச், இது மாதிரிலாம் நிறைய கிஃப்ட் கொடுத்தா கூட ஒரு பர்சனலைஸ்டு கிஃப்ட் வேணும்னு சொல்லிட்டு எல்லாருமே ஆசையாக தேடும். அது மாதிரி ஒரு கிஃப்ட் இந்த தடவை எனக்கு கிடச்சிதுங்க. ஸோ பொதுவாக எங்கள் வீட்டில் வேலண்டைன்ஸ் டே அப்படின்னாக்க நான் எக்ஸ்பெக்டே பண்ண வேண்டாம், எப்போதுமே ஒரு சாக்லேட் ரோஸ் எப்போதுமே இருக்கும். எனக்கு கல்யாண புதுசுலலாம் சாக்லேட் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொன்னதுனால இன்னி வரைக்குமே பார்த்திங்கன்னா எப்போதுமே எங்கள் வீட்டு ஃப்ரிட்ஜில் ஏதாவது ஒரு சாக்லேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். சாப்பிட்றனோ இல்லையோ ஆனாலும் சாக்லேட் இருந்துக்கிட்டே தான் இருக்கும். பெரிய சாக்லேட்டாக வாங்கி வச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க. பட் வேலண்டைன்ஸ் டேக்கு இந்த தடவை பார்த்திங்கனாக்கா சூப்பரான கிஃப்ட் ஹேம்பர் இருக்குது. இதை நம்ம நக்ஷத்ரா பேர்ஸ்லேயும் இன்ட்ரோ பண்ணோம். ரொம்ப க்ளோஸ்டு ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன்ஸ்க்கு மட்டும் இதை ஷேர் பண்ணி நிறையா நல்லாவே சூப்பராக இருந்தது அப்படின்னு சொன்னாங்க. இந்த பாக்ஸில் என்னெல்லாம் வருது அப்படின்னாக்கா சூப்பரான ஹார்ட் ஷேப்டு டார்க் சாக்லேட் வருதுங்க. சூப்பராக இருக்குது, பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக, அது அழகாக கிஃப்ட் பேக்கில் வருது. அதே மாதிரி பார்த்திங்கனாக்கா பர்சனலைஸ்டு கீ செயின். நம்ம அன்பை சொல்கிறதுக்கு வார்த்தைகள் இல்லவே இல்லையா, நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கலாம். எத்தனை தடவை சொன்னாலும் அன்பான வார்த்தையை கேட்குறதுக்கு மனசு எங்ககிட்டே இருக்கும். அதை மாதிரி ஒரு சூப்பரான மினியேச்சர் டைரி தான். இந்த ஒவ்வொரு பேஜ்லேயும் அவ்வளோ அழகான வேர்ட்ஸ், நம்ம என்னெல்லாம் சொல்லணும்னு நினைக்கிறோமோ அத்தனையும் இந்த குட்டி டைரியில் கொட்டி கிடக்கு. இது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது இந்த டைரி. அதே மாதிரி ரோஸ் ரொம்ப ஸ்பெஷல். ஒவ்வொருத்தருமே இந்த வேலண்டைன்ஸ் டேக்கு ரோஸ் வாங்கி கொடுப்பாங்க. அதுவும் கோல்டு ரோஸாக இருந்தால் யாருக்கு தான் பிடிக்காது. ஸோ எப்போதுமே அந்த ரோஸ் வாடாமல் நம்ம கூட இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு சூப்பரான கோல்டு ரோஸ். இது எல்லாமே ஒரு கிஃப்ட் கேம்பரில் நமக்கு கிடைக்கிது. இது நக்ஷத்ரா போல்ஸில் நம்ம இன்ட்ரோ பண்ணியிருக்கோம். ரொம்ப வரவேற்கத்தக்கதாக இருந்துச்சு. இந்த கிஃப்ட் இந்த தடவை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னே சொல்லலாம். என்னோடய ஃப்ரெண்ட் ஆஃபீஸ் கலீக் ஒருத்தவங்க கன்சீவாக இருக்காங்க. அவங்களுக்கு நான் ஒரு தடவை பூண்டு ஊறுகாய் பண்ணி கொண்டு போகும்போது அவங்க சொன்னாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் பண்ணி கொடுங்க. அதே மாதிரி இதை கண்டிப்பாக யூடியூப்லேயும் போடுங்க. எனக்கு இது என்ன மாதிரி எத்தனையோ பேர் பூண்டு ஊறுகாய் சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அவங்களுக்குலாம் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கன்சீவ் ஆனவங்க நல்ல புளிப்பாக, வாய்க்கு நல்ல புளிப்பாக காரசாரமாக சாப்பிட்ணும் அப்படின்னு தோணும். அது கண்டிப்பாக அவங்களுக்காக, முக்கியமாக கன்சீவ் ஆனவங்களுக்கு இந்த பூண்டு ரொம்பவே உடம்புக்கு ரொம்பவே நல்லது. இந்த பத்தியம் அந்த மாதிரி உடம்பு நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கிறதுக்கு பூண்டு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு 1/4 கிலோவுக்கு மேலேயே மலைப்பூண்டு கிடச்சதுங்க வாங்கினேன். நல்லாவே பெருசாக இருந்துச்சு பூண்டு. அதனால் உரிக்கிறதுக்கு ஈஸியாகவும் இருந்துச்சு. அந்த பூண்டை பாதியாக கட் பண்ணிக்கிட்டேன். பாதி ஆஃப் பிரிச்சுட்டு அதை கொஞ்சம் கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிட்டேன். இன்னொரு பாதி அப்படியே வச்சுருக்கேன். இதுக்கு பார்த்திங்கன்னா முன்னாடி இந்த ஊறுகாய் பண்ணுறதுக்கு கொஞ்சம் வறுத்துக்கிறதுக்கு 2 விஷயம். ஒன்று கடுகு, இன்னொன்று வெந்தயம். எப்போதுமே ஊறுகாயில் இது 2யுமே வறுத்து பொடி பண்ணி போடும்போது அவ்வளோ வாசனையாக இருக்கும். நம்ம மாவுடெல்லாம் போடும்போது பார்த்திங்கனாக்கா கடுகு மஞ்சளையும் அரைச்சி போடுறது உண்டு. அது பார்த்திங்கன்னா ரொம்ப அந்த வாசனை ரொம்பவே நல்லாயிருக்கும். ஊறுகாவும் டேஸ்ட் வேறு விதமாக கொடுக்கும். நல்ல கடுகு பொரியணும், வெந்தயம் நல்லா ப்ரௌனாக ஆகணும். ரொம்பவும் வறுத்தாக்க கசந்து போயிடும் வெந்தயம். அதனால் 2யும் இது ஒரு டீஸ்பூன், அது ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துக்கிட்டு நல்லா கடுகு நல்லா பொரியறது உங்களுக்கு கண் முன்னாடி தெரிஞ்சிருக்கும். பொரிஞ்ச உடனே எடுத்து தனியாக வச்சு ஆறுனதுக்கப்புறம் பொடி பண்ணிப்போம். இந்த பக்கம் பார்த்திங்கனாக்கா வானலியில் நல்லெண்ணெய் ஒரு 50க்கு மேலேயே இருக்குங்க. 50 கிராம் அந்த அளவு இருக்கும் எண்ணெய். கொஞ்சம் கூடயே நம்ம எடுத்துக்கலாம். ஊறுகாய் எப்போதுமே கெட்டு போகாமல் இருக்கணும் அப்படின்னா நல்லெண்ணெய் போடுவாங்க. அதே மாதிரி உப்பு சேர்ப்பாங்க. இது 2 தான் ஊறுகாய் ரொம்ப நாள் வரைக்கும் இருக்கக்கூடிய வைக்கும். ஆனால் இந்த பூண்டு ஊறுகாய் பார்த்திங்கன்னா 3 நாள் 4 நாள்லேயே தீர்ந்து போயிடுங்க. எல்லாருமே சாதத்தில், எங்கள் வீட்டில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். தயிர் சாதம் அவ்வளோ கூடயே சாப்பிடுவாங்க. தயிர் சாதம் கூடயே இறங்கும். அதே மாதிரி தோசையாக இருக்கட்டும், இட்லியாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே தொட்டுப்பாங்க. தொக்கு மாதிரி இருக்கும். அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு லெமன் சைஸில் ஒரு புளி, நான் ஒரு 1/4 கிலோ பூண்டு எடுத்துகிட்ருக்கேன். அதுக்கு லெமன் சைஸில் புளியை ஒரு பார்ட் நான் பிரித்து வச்சுருந்தேன். நான் முழுசாக வச்சுருந்த பூண்டை நல்லா வதக்கிக்கிறேன். லைட் ப்ரௌன் ஆனோடனே அதுலேயே புளியையும் போட்டு அந்த மாதிரி குட்டி குட்டியாக கிள்ளி போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். இதை நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா, நம்ம எண்ணெயெல்லாம் ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு பூண்டையும் அந்த புளியையும் மட்டும் தனியாக எடுத்து வச்சுட்டு இதை அரைக்க போகிறோம். அரைச்சி கொஞ்சம் சேர்க்க போகிறோம். ஏன்னா ஃபுல்லுமே பல்லாக பூண்டு இருந்துச்சு அப்படின்னா அது கடித்து சாப்பிட்றதுக்கு ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்கும். அந்த கொஞ்சம் அரைச்சி போட்டோம் அப்படின்னா கொஞ்சம் தொக்கு மாதிரி கொஞ்சம்
கூட குவான்டிட்டி வந்து கூடயும் கிடைக்கும். கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு வந்து நம்ம தோசைக்கு அதுக்கெலாம் வந்து சாப்பிடுவாங்க. அதே மாதிரி சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் இது நல்லாயிருக்கும். இப்போ நான் சொன்ன அந்த கடுகையும், வெந்தயம் வந்து பொடி பண்ணி வச்சாச்சு. நான் எப்போதுமே வந்து அந்த ஊறுகாய்க்கு நம்ம அடிக்கடி போடுறீங்க அப்படின்னா, இது மாரி பொடிய நீங்க பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னாக்கா, அந்த மாங்காய்லாம் கிள்ளி போடுவாங்க. மாங்காய்லாம் குட்டி குட்டியா நெருக்கி போடும்போது, இந்த பொடிய வந்து போட்டு பண்ணும்போது ரொம்பவே நல்லாயிருக்கும். இன்னொன்னு அந்த பூண்டையும், அ புளியையும் வதக்கி தனியா எடுத்து வச்சிருக்கேன். அந்த எண்ணெயிலேயே இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்திட்டு குட்டி குட்டியா நெருக்கி வச்சிருந்தேன் பல்லு. அதே மாரி சின்ன சின்னதா பூண்டையும் வந்து தனியா எடுத்து பொறுக்கி வச்சிருந்தேன். அத 2யும் போட்டு நல்லா வதக்கிக்க போறேன். நான் ரொம்பவே நல்லா வதக்கிட்டேங்க. இது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ நீங்க வதக்கிறீங்களோ, அவ்வளோக்கு அவ்வளோ தொக்கு வந்து டேஸ்ட்டா இருக்கும். நல்லா போட்டு கொதிக்க உடனே அது நொறச்சு வரும். எண்ணெய் வந்து நமக்கு நொறச்சு கொஞ்சம் நேரம் நல்லா கொதிக்க விட்டீங்க அப்படின்னாக்கா, சூப்பரா வந்து வரும். பொதுவா வந்து கன்சீவ் ஆனவங்களுக்கு வந்து நமக்கு புடிச்சதெல்லாம் வாங்கி சாப்பிடணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. பொதுவா மாங்காய், இது மாரி ஊறுகாய் அதெல்லாம் வந்து வீட்லயே பண்ணி குடுக்கும்போது, அவங்க இன்னுமே வந்து ஆரோக்கியமா இருக்கும். கொஞ்சம் காரம் கம்மியா, கொஞ்சம் புளிப்பு கூடயா வந்து சாப்பிட்டாக்கா இன்னுமே அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ இத மாரி ஆசைப்பட்டது வந்து அந்த டயத்துல சாப்பிட்டுடணும் அப்படி என்ன ஆசைப்படுறாங்களோ அது வந்து சாப்பிடணும் அப்படின்னு தோணும் அவங்களுக்கு. அதே மாரி நம்ம வந்து நம்மகிட்ட கேட்கும்போது அத உடனே வந்து பண்ணி குடுத்துடணும். அது வந்து ரொம்பவே புண்ணியம் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைனாக்கா குழந்தை பொறந்ததுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு காதுல வந்து சீ வரும். ஆசைப்பட்டது சாப்பிடலன்னா அப்படி கூட சொல்லுவாங்க. அதனால இது மாரி கன்சீவா இருக்கவங்க யார் எது கேட்டாலும் நம்ம வந்து செஞ்சுருவோம் இல்லையா? அதனால இது மாரி வந்து பூண்டு மஞ்சப்பொடி போட்டு, இது மாரி அவங்களுக்கு வதக்கி, இது மாரி குடுத்தாக்கா உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமா இருக்கும். ஆ இதில வந்து மஞ்சப்பொடி போட்டுக்கிட்டேன். அதோட சேர்த்து போதுமான அளவு உப்பு. இந்த 2 குவான்டிட்டி பூண்டு வச்சிருக்கேன் இல்லையா? அதுக்கு தகுந்தா மாரி உப்ப நான் வந்து சேர்த்துக்கிறேன். இதில வந்து சில்லி பவுடர் அதாவது காஷ்மீர் சில்லி தான் சேர்றேன். என்ட்ட இருக்கிற அந்த காரப்பொடி வந்து ரொம்பவே காரமா இருக்கும். அதனால நான் கொஞ்சம் கம்மியா தான் காரம் வந்து போடுறேன். இந்த பூண்ட வந்து புளியையும், பூண்டையும் அரைச்சு வச்ச விழுத வந்து தண்ணி ஊத்தி கலந்து, இத மாரி அதிலயும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்றேன். எவ்வளோ சூப்பரா வந்துருச்சு பாருங்க. நல்லா ரெட்டா திக்கா வந்துருச்சு. ஆனா இதில தண்ணியும் சேர்ந்து இருக்கிறதுனால நல்லா கொதிச்சு சுண்டணும். இதில வந்து நம்ம பொறுமையா கிளறுறதுல தான் இருக்கு. எவ்வளோக்கு எவ்வளோ நம்ம சுண்ட விட்டு சிம்ல வச்சு நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொடியும் கலக்குறோம். கடைசியா தான் இந்த பொடிய நம்ம போட போறோம். அப்பதான் இன்னும் வாசனை அதிகமா இருக்கும். அதே மாரி பெருங்காயத்தூளையும் வந்து போட்டுக்கோங்க. ஒரு 1 ஸ்பூன் பொடிய போட்டுட்டு கொஞ்சம் விட்டுட்டு கொதிக்க விட்டுட்டு, திருப்பி நான் இன்னொரு ஸ்பூன் பொடிய வந்து போடுறேன். அவ்ளோ சூப்பரா இந்த தடவ வந்து பூண்டு ஊறுகாய் வந்து வந்துச்சு. நமக்கு பண்றதோட ஒருத்தவங்க ஆசைப்பட்டு கேட்கும்போது பண்ணி குடுத்தோம் அப்படின்னாக்கா, அது இன்னுமே அன்போட குடுக்கும்போது அந்த ஃபுட்டு வந்து ரொம்பவே டேஸ்ட்டா வரும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தடவ வந்து நல்லா சுண்ட விட்டு, நல்லா ரொம்ப நேரம் நம்ம எந்த அளவு வேக வச்சு சமைச்சு குடுக்குறோமோ, அந்த அளவு வந்து ஃபுட்டு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த தண்ணியெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் நல்லா சுண்டினதுக்கப்புறம் எண்ணெய் மட்டும் தனியா பிரிஞ்சு வரும். அந்த எண்ணெய் தனியா பிரிஞ்சு வரும்போது சாப்பிட்றதுக்கே ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இந்த தடவ பூண்டு ஊறுகாய் அவ்ளோ சூப்பரா வந்துச்சு. எங்க வீட்லயும் ரொம்ப புடிச்சிருந்தது. நான் அவங்களுக்கு கொண்டு போய் குடுத்தேன். அவ்ளோ நல்லா இருந்ததுன்னு சொல்லி ரொம்பவே விரும்பி சாப்பிட்டாங்க. ஸோ இந்த பதிவு வந்து கண்டிப்பா இத மாரி ஆசைப்படுறவங்களுக்கு இந்த பூண்டு ஊறுகாய் ரொம்பவே நல்லாயிருக்கும். சா பார்க்கும்போதே வந்து டெம்ப்ட் ஆயிடுவீங்க. அந்த அளவு சூப்பரா இருக்கும். கண்டிப்பா இந்த விளாக் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். நீங்க எப்படி வேலண்டைன்ஸ் டே உங்க வீட்ல கொண்டாடுனீங்க? என்ன கிஃப்ட்லாம் வந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.